வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 314 வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 23, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். சிங்கப்பூரில் பணி செய்து கொண்டு நல்லூர் வட்டத்தின் புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளராகவும் தகவல் அறியும் உரிமை சட்டம் துறையிலும் சிறப்பாக இளைஞர்களை ஒருங்கிணைத்து வரும் விமல் அவர்களுக்கு 27வது பிறந்தநாள் வாழ்த்துக்களுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. மக்களை தயார் செய்யும் பணியில் நல்லூர் வட்டத்தின் தொடர் பயணம். ஆகஸ்ட் 22 திருச்சி ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கல்லூரி மாணவர்கள் முகாம். லட்சிய சமுதாயத்தை கட்டமைக்க நல்லூர் வட்டம் 100 துறைகளை உருவாக்கி ஒவ்வொரு துறையிலும் தன்னலமற்ற சமூக பொறுப்புள்ளவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தலைமைத்துவ பயிற்சியை 2 நாள் முகாம் மூலம் அளித்து வருகிறது. ஆகஸ்ட் 22, 23 இரு தினங்கள் திருச்சி ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அக்கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் 78 பேர் கலந்து கொண்டார்கள். தொடக்கத்தில் முகாமில் கலந்து கொண்டவர்கள் ஒருவருக்கொருவர் நன்கு அறிமுகமாகும் வகையில் வழக்கம் போல விளையாட்டு மிகவும் உற்சாகத்துடன் நடைபெற்றது. காலை சரியாக 9:30 மணிக்கு கல்லூரி முதல்வர் முகாமினை தொடங்கி வைத்தார். 2ஆம் ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவி வீணாஸ்ரீ நிகழ்ச்சியினை வழிநடத்தினார். நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் முகாமின் நோக்கத்தை விளக்கினார். அடுத்து இரு அணிகளாக பிரிந்து ஒரு அணி திரு பாலு, மற்றொரு அணி திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் மாணவர்களுடன் சமூகம், நாடு, அவர்களது வாழ்க்கையின் நோக்கம் பற்றி கலந்துரையாடல் செய்தனர். பின்னர் ஒரு இந்திய குடிமகனின் அடிப்படை கடமைகள் 51A பற்றி விளக்கி RTI மாநில பொறுப்பாளர் திரு ஹக்கீம் கலந்துரையாடினார். திருச்சி திரு சண்முக சுந்தரம் அவர்கள் மதிய உணவுக்கு பொறுப்பேற்றது மட்டுமின்றி அவரே சமையலிலும் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. மதிய உணவுக்கு பின் குறும்படங்கள் மூலம் ஒற்றுமையுடன் செயல்படுதல், முயற்சியை முன்னெடுத்தல் போன்ற பண்புகளை உணர்த்துவதாக மாணவர்கள் கூறினர். பின்னர் மாணவர்கள் 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டு பள்ளி, கல்லூரியில் சமூகத்தில் தாங்கள் ஏற்படுத்த போகும் மாற்றம் குறித்து கலந்தாலோசித்தனர். கிருஷ்ணசமுத்திரம் கிராம பஞ்சாயத்து தலைவரும் நல்லூர் வட்டம் கிராம தலைவர்கள் துறை மாநில பொறுப்பாளருமான திருமதி ரம்யா ஊராட்சி மன்ற தலைவர் என்ற வகையில் தம் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். மாணவர்களின் எண்ணங்களை மேம்படுத்தினார். மேலும் அவர்களின் சந்தேகங்களையும் தீர்த்து வைத்தார். அடுத்து பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா அறிவுத்திறனும் பொறுப்புணர்வும் குறித்து உரையாற்றினார். இறுதியாக முதல் நாள் முகாம் குறித்த அனுபவ பகிர்தலுடன் முகாம் நிறைவுற்றது என்று மாணவர்கள் கள பொறுப்பாளர் திரு கௌதம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. ஆகஸ்ட் 24 பேராசிரியர் பழனித்துறை ஐயா தென்காசியில். மக்களை சந்திக்கும் மக்கள் அரசியல் பயணத்தில் பேராசிரியர் பழனித்துறை ஐயா அவர்கள் ஆகஸ்ட் 24 மாலை 5 மணிக்கு தென்காசி வெங்கடேஸ்வரா லாட்ஜ் விடுதியில் மக்களை சந்திக்கிறார். நெல்லை வெங்கட் இதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து வருவதாக நெல்லை மண்டல பொறுப்பாளர் வெங்கடேஸ்வரன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. உள்ளம் நாடி இல்லம் தேடி சென்ற காஞ்சிபுரம் மாணிக்க மாணவி. காஞ்சிபுரம் மாவட்ட மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் செல்வி ஜெயப்பிரதா. இவர் பள்ளி விடுமுறை காலத்தில் சக மாணிக்க மாணவர்கள் இல்லங்களுக்கு சென்று பழகுவதன் மூலம் மாணவர்களிடையே நல் உறவை வலுப்படுத்தி வருகிறார். அந்த வகையில் மாணிக்க மாணவர் வசீகரன் வீட்டிற்கு சென்று அவரது வீடு செம்மை இல்லத்திற்கான தகுதிகள் பல இருப்பதை கண்டு பாராட்டியுள்ளார். குப்பை கிடங்கை பூங்காவாக மாற்றும் 100 நாள் வேலை பணியாளர்கள். கடலூர் மாவட்டம் அரங்கூர் ஊராட்சி தலைவர் திரு ராஜா நம்பிக்கை பஞ்சாயத்து தலைவர். தமது பதவி காலத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்து பல வளர்ச்சி பணிகளை செய்து முன்னோடியாக திகழ்ந்து வருகிறார் திரு ராஜா. தற்போது அரங்கூர் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணியாளர்களை பயன்படுத்தி குப்பை சேகரிக்கும் கிடங்கினை சுற்றி பழ மரங்களை நட்டு அதற்கு பாதுகாப்பாக வலைகளையும் அமைத்து ஊராட்சியின் வளர்ச்சி திட்டத்தில் மேலும் ஒரு படி முன்னேற்றத்தை அடைந்துள்ளார் என்பது பாராட்டத்தக்கது. லைஃப் ஜோன் ஆஃப் பெல் திருச்சி சார்பாக ஜிவிஎன் மருத்துவமனை மருத்துவர்கள் பங்களிப்புடன் 22 ஆகஸ்ட் வியாழனன்று திருச்சி காட்டூரில் அந்தோனியார் முதியோர் இல்லத்தில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட முதியவர்கள் பயன்பெற்றார்கள்.
திருமதி உமா மகேஸ்வரி, திரு சுயம் பிரகாசம் விவசாயி, திரு சேகர் பெல், திரு கார்த்திகேயன் பெல், திருமதி கே உஷா மாநில தலைவர் தமிழ்நாடு உதவும் கரங்கள் அறக்கட்டளை ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்று லைஃப் ஜோன் ஆஃப் அறக்கட்டளை தலைவர் திரு பூபாலன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.